சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் 2025 தமிழ் சினிமாவிற்கு அவசியமாய் தேவைப்பட்ட பெரு வெற்றியை முதல் காலாண்டிலேயே கொடுத்து சுவாசமூட்டியது டிராகன். வணிக சினிமாவில் கருத்தை பொதித்து கதை சொல்வது வெகு சிலருக்கு மட்டுமே கைவரும் கலை. அதை கற்று தேர்ந்திருந்தார் அஸ்வத் மாரிமுத்து. தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுதுன்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. குறுக்கு வழி அந்தந்த நேரத்து ஆசுவாசம், ஆனால் ஆயுட்கால அவஸ்தை என எளிய மொழியில் இவர் திரைப்படம் எடுக்க 100க்கு 100 போட்டார்கள் பார்வையாளர்கள். கதைக்கு பீமனை போல இவர் கதைக்கு பிரதீப் ரங்கநாதன். சாமானிய ராகவனாக அறிமுகமாகி தில்லுமுள்ளு டிராகனாக பிரதீப் கூடு விட்டு கூடு பாய்ந்த போது சரவடியாய் அதிர்ந்தன திரையரங்குகள். காதலின் போது கைவிட வேண்டிய ஈகோ மோதல்களை கயாடலோகரும், காதலுக்கு பின்னும் கடைபிடிக்க வேண்டிய கண்ணியத்தை அனுபமாவும் தங்கள் கதாபாத்திரங்கள் வழி உணர்த்த அவர்களுக்கு வழித்துணையாய் பலம் சேர்த்தது லியோன் ஜேம்ஸின் இசை. ஒரு பக்கம் நாம் நினைக்க மறந்த நல்லாசான்களின் மொத்த உருவமாய் மிஷ்கின் சிலர் கூட்ட, மறுபக்கம் நமக்காக அத்தனையும் இழந்த அப்பாக்களின் முழு தொகுப்பாய் உருமாறி நின்றார் ஜார்ஜ் மரியல். கோலிவுட்டின் கொண்டாட்ட கையேடாக மலர்ந்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்டின் டிராகன் படத்திற்கு 2025 ஆண்டின் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். Put your hands together, ladies and gentlemen, for the Dragon himself.